6 மாசத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை நாவல் செடி சின்னதா ஒரு கவர்ல வாங்கியிருந்தேங்க. இப்போ பெரிய கவர் மாத்தி கொஞ்சம் உரம் மண்ணெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, பூக்கள் வச்சிருந்தத லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இப்ப நல்லா பழமா மாறிருச்சுங்க. பார்க்கறக்கே பாருங்க எவ்ளோ அழகா இருக்குதுன்னு. நல்ல ஒயிட் கலர்ல மாறிருது. கொஞ்சம் லைட் பிங்கிஷாவும் இருக்குது. அ பழம் ஆனா கொஞ்சம் கொல கொலான்னு இருக்குதுங்க தொட்டு பார்த்தாவே. அ உள்ள வந்து சதைக்கு ஈக்குவலான விதை ஒண்ணு இருக்குது. உள்ள நல்லாவே பெருசா. அந்த நாவல்லையும் அப்படிதானே. இலைகள் பாருங்க எவ்வளோ அகலமா இருக்குதுன்னு. இப்போதைக்கு கொஞ்சம் நிழல் பகுதியில தாங்க வச்சிருக்கிறோம். மரம் தரையில நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்ல வேர்கள் ஊன்றி இன்னும் பெரிய பெரிய பழமாவே கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வெள்ளை நாவல் நம்ம ஏரியாவுக்கு இப்ப தானே புதுசு. இனிமே தான் நம்ம தரையில நடவு பண்ணணும். நல்ல காய்ப்பு திறனுங்க. கொத்து கொத்தா காய்க்குது. அதனால தைரியமா நடவு பண்ணலாம். அப்படியே இன்னைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஜூஸ் போடுற அளவுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு பழத்த பறிச்சு எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு அறுவடையும் முடிச்சாச்சுங்க. தேன் சிட்டு கூடு கட்டியிருக்கு.